ஸோ சமீப காலமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு ஃபார்ச்சுனரும் ஒரு டாட்டா காரும் வந்து ஒரு எஸ்யூவி 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ ரோட் ரேஜில் ஈடுபடுறாங்க. அது என்ன, ஏதோ ரிலேட்டிவ்ஸ்குள்ளே சண்டை, அதனால் அவங்க காரை கொண்டு அப்படி இடித்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதில் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இருந்த போதிலும் அதில் வந்து அந்த நியூஸில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக வந்து எல்லாருமே வந்து அது ஃபார்ச்சுனரோட பில் குவாலிட்டி வந்து சரி நல்லதா, இல்லைனா வந்து டாட்டாவோட பில் குவாலிட்டி நல்லதான்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து டாட்டாவோட பில் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது, முன்பக்கம் வந்து ஒன்றும் சேதமே அடையலை, இதனால தான் சேஃப்டி அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு ஃபிசிக்ஸ் தெரியலைன்னு தான் சொல்லணும். என்ன பார்த்தா அதில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்னால், ஒரு பேசிக் ஃபிசிக்ஸ் அறிவு இருந்தால் கூட உங்களுக்கு இது வந்து புரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவில் நம்ம உட்கார இது வந்து பேசஞ்சர் ஏரியா, பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பொனட் ஏரியா, வந்து பின்னாடி இருக்க டிக்கி பூட் ஏரியா, இது ரெண்டுமே வந்து க்ரம்பிள் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரம்பிள் ஜோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம காரில் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டாக வந்து நம்ம ஆக்சிடெண்ட் படும்பொழுது இந்த க்ரம்பிள் ஜோன் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து உள்வாங்கிக்கும். இப்போது நம்ம போயிட்டு நம்ம அப்படி நேராக ஓடி போய் ஒரு செவத்தில் இடிப்படுறதுக்கும், போய் அப்படி மண்டையை போய் நீங்கள் செவத்தில் இடிக்கிறதுக்கும், ஒரு ஸ்ப்ரிங்கை இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து பிடிச்சிக்கிட்டு போயிட்டு நீங்கள் போய் செவத்தில் இப்படி இடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு இம்பேக்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் அப்படி தான். என்ன சொன்னால், நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மோஷனில் இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகுது போது அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அது எதில் இடிக்குதோ அதில் பட்டு மறுபடியும் பின்னால் நமக்கு வரும். இதுதான் வந்து நியூட்டன்ட 3rd லோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாயின் பிரகாரம் நீங்கள் வந்து எந்த அளவு உங்கள் கார் பாடி வந்து அந்த ஃபோர்ஸை உள்வாங்குதோ அந்த அளவு உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸ்விஃப்ட் கார்லேயோ இல்லைனா சுசுக்கியில் லோ எண்ட் கார்லேயோ இருக்க அதை வந்து நீங்கள் க்ரம்பிள் ஜோன் எடுத்துக்கூடாது. ஏன்னா அதில் வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் அதுவுமே வந்து க்ரம்பிள் ஆகிடும். ஸோ அது க்ரம்பிள் ஆகக்கூடாது. இதில் கன்செப்ட் என்னென்னா, நீங்கள் பேசஞ்சர் உட்கார இடம் அந்த ஃப்ரேம் வந்து க்ரம்பிள் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளவு சீக்கிரமாக க்ரம்பிள் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சேஃப்டி வைஸ் வந்து ஃபார்ச்சுனர் தான் வந்து அதில் ஓட்டுபவர்களுக்கும் சேஃப்டி, பெடஸ்ட்ரியனுக்கும் சேஃப்டி. ஏன்னா பெடஸ்ட்ரியனை வந்து இடிக்கும் பொழுது அந்த க்ரம்பிள் ஆனால் தான் வந்து பெடஸ்ட்ரியனுக்கும் வந்து பாதிப்பு வந்து குறைவாக காணப்படும். நீங்கள் ஒரு டாட்டா காரில் போய்ட்டு இந்த மாதிரி க்ரம்பிள் ஆகாத ஒரு காரில் போய்ட்டு ஒரு பெடஸ்ட்ரியனை இடித்து அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் வர பிரச்சனை ஆகும். ஆனால் இந்த க்ரம்பிள் ஜோன் அதிகமாக இருக்க கார்களில் மோஸ்ட்லி பெடஸ்ட்ரியனை இடிச்சுன்னு சொன்னால் அவங்க இறக்கிறதுக்கான அவங்களுக்கு அடிப்படும், கால் கை முறியும், இருந்தாலும் இறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து குறைவாக தான் காணப்படும். ஸோ சேஃப்டி வைஸ் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ரோட்டில் போகிறவங்களுக்குமே வந்து இந்த க்ரம்பிள் ஜோன் எதுக்கு அதிகமாக இருக்கும், மோஸ்ட்லி ஜப்பனீஸ் காசு. ஸோ இந்த காசு வந்து தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் இது வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்க. பில் குவாலிட்டின்னு சொன்னால் இடித்தா வந்து நொறுங்காமல் இருந்தால் அது நல்ல பில் குவாலிட்டி, அது சேஃப்டியாக இருக்கும், அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறீங்க. டாட்டா காசு வாங்குகிற நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அவங்களோட வந்து சர்வீஸ் சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களால சரி பண்ண முடியலை, சொல்லி சர்வீஸ் சென்டர்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு புதுசாக வாங்குறீங்க ஒரு காருன்னு சொன்னால் மினிமம் 1 lakh கிலோமீட்டர்ஸ், மினிமம் 1 lakh கிலோமீட்டருக்கு உங்களுக்கு மெக்கானிக்கல் ஃபால்ட் ஒன்றுமே வரக்கூடாது, சாஃப்ட்வேர் ஃபால்ட் கூட ஒன்றுமே வரக்கூடாது. இந்த 1 lakh கிலோமீட்டரில் உங்களுக்கான சர்வீஸ் என்னென்னா, ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஏர் ஃபில்டர் மாற்றுறது, இவ்வளோனா வேறு எந்த உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் வரக்கூடாது. இதுதான் பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ட கன்செப்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டாட்டா காரை வாங்குறீங்க, அதுக்கு 10,000லேயே மெக்கானிக்கல் ப்ராப்ளம் வருது, போய் சர்வீஸ் சென்டரில் விடுறீங்க. இதுக்கு வந்து காரணம் சர்வீஸ் சென்டரில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திட்டுறீங்க, அவங்களும் இது பண்ணுறீங்க. பட் வந்து பிரச்சனை வந்து டாட்டா மோட்டர்ஸில் தான் இருக்குது. ஏன்னா நான் எங்கள் அப்பா கிட்டே ஒரு டாட்டா ஜெனான் பிக்கப் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசுகிறேன். ஸோ அது வந்து ரிலையபிலிட்டி இல்லாத ஒரு கம்பெனியாக வந்து டாட்டா மோட்டர்ஸ் வந்துட்டுருக்கு. அது அவங்க நிச்சயமாக வந்து அவங்க வந்து பார்த்து சரி பண்ணணும். ஏன்னா டே டு டே ஒரு ஃபேஸ்புக்கை தந்தாலும் இன்ஸ்டாவை தந்தாலும் ஏதாவது ஒரு டாட்டா மோட்டர்ஸ் ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அதுக்கு அது வந்து மெக்கானிக்கல் ஃபால்ட் வராமல் இருந்தால் நீங்கள் சர்வீஸ் சென்டர்கிட்ட போக தேவையில்லை. நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு வாரண்டிக்குள்ளே வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இது நீங்கள் வெளியே எங்கே கூட ஆயில் சேஞ்ச் பண்ணுறலாம் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் பண்ணுவாங்க, அது பிரச்சனையே இல்லை. ரோல்ஸ் ராய்ஸுக்கே சென்னையில் வந்து வெளியில் தான் பண்ணிகிட்ருக்காங்க, ரோல்ஸ் ராய்ஸுக்கு சர்வீஸ் சென்டரில். ஸோ வெளியில் தான் வந்து தேர்ட் பார்ட்டியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஸோ ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்குறீங்கன்னு சொன்னால் 1 lakh கிலோமீட்டர் உங்களுக்கு மெக்கானிக்கல் ஃபால்ட் வரக்கூடாது. அதுதான் ரிலையபிலிட்டி. ஸோ ரிலையபிள் இல்லாத காரை தான் டாட்டா அந்த மோட்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் உண்மை.
ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பிள் ஆகாத ஒரு காரை போயிட்டு சேஃப்டி பில்ட் குவாலிட்டின்னு சொல்லி ஃபால்ஸாக வந்து இதை வந்து பரப்புறனால நிறைய பேர் அவங்களோட ஹார்ட் ஏர்ன் மணி, அதாவது ஒரு கார் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை, எத்தனையோ வருஷம் உழைப்பு, ஒரு மிடில் கிளாஸுக்கு கார் வாங்குறதுன்றது ஒரு கனவு. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேர்த்த காசை வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது அவங்களுக்கு ஒரு 10 வருஷமும் 15 வருஷமும் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு காரில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் தான் அது வந்து மிடில் கிளாஸுக்கு தான் அந்த வழி தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி காசு சேர்த்து ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்கி அது இப்படி மெக்கானிக்கல் ஃபால்ட் வந்து சர்வீஸ் சென்டர்லேயே இருந்துச்சுன்னா அது வேஸ்ட். எதுக்கு? அதை விட நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஜப்பனீஸ் காரே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த வீடியோ சரின்னு போகிறோம், நிறைய பேருக்கு இன்னமும் வந்து அதில் மாற்று கருத்துக்கள் இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட ப்ரஸ்பெக்டிவை பொறுத்து. பட் இது என்னோடய கருத்து. நீங்களும் இதுக்கு அக்ரி ஆனீங்கன்னா உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.